ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானுமே நல்லா இருக்கேன். இந்த வீடியோ வந்து சண்டே எடுத்த வீடியோ தான். நேத்தே நான் லாங் வீடியோ வரும்ன்னு சொல்லியிருந்தேன். ஆனா நேத்து பர்சனலா வெளிய போனதுனால விட முடியல. சரி இன்னைக்கு சும்மா தானே இருக்கோம். இப்பயாவது விடுவோம் அப்படின்ற ஐடியா தான். எப்பவுமே வெட்டியா இருக்கும்போது இந்த மாரிலாம் தோணும். வேலையா இருந்தாலும் நமக்கு எங்க இதெல்லாம் பெருசாவே தோண மாட்டுது. ஆனா அப்புறமா கஷ்டமா இருக்கு வீடியோ விட முடியலையே அப்படின்றதுனால. சண்டே அன்னைக்கு தம்பி மார்னிங்கே ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வந்தான். வரும்போதே 12:30 இருக்கும் அவர் வரும்போதே. அப்புறம் வந்து பாப்பாவும் ரொம்ப நேரம் கழிச்சு வந்தா. நான் வந்து பசங்கள எழுப்ப மாட்டேன் சண்டே. அவங்களே எழுந்து வெளிய வரட்டும்னு விட்டுருவேன். நம்மள என்னாலும் மதிக்க மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம கூப்பிடுறது கிடையாது. எதுக்கு நம்ம மதிப்புக்கு எடுத்து அவங்களே பசி வந்து அவங்களே எழுந்து வருவாங்கன்ற மாரி விட்டுட்டு, நான் காலையில என்னோட ரொட்டீன் பார்ப்பேன். அவங்க எழுந்து வந்துருவாங்க. அதோட என் பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அவ வந்து பசி வந்தா தான் பிரஷ் பண்ணவே உள்ள போவா. என் பையனாவது காலையில எழுந்தோனே பிரஷ் பண்ணி முடிச்சுருவான். என் பொண்ணு வந்து எனக்கு எப்போ பசி வருதோ அப்போ தான் பிரஷ் பண்ணுவேன். சட்டமா உட்காந்துட்டுருப்பா. அவளுக்கு பிடிச்சது பண்ணுவேன் டக்குன்னு பண்ணிட்டு ஓடி வந்துரும் அந்த பொண்ணு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் அன்னைக்கு மீன் வாங்கிட்டு வந்திருந்தாரு. நான் வந்து என்னோட ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி வச்சிருக்கேன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் வந்து ஈஸியா, சிம்பிளா டக்குன்னு முடிக்கிற மாரி தான் பண்ணுவோம். ரொம்ப வளவலன்னு வதக்குறது அதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. இது வந்து சிம்பிள் தான். அப்புறம் என்ன பெருசா வெங்காயத்த கட் பண்ணிப்போம், தக்காளி கட் பண்ணிப்போம். சும்மா ரஃப் கட் பண்ணி வச்சுட்டு அத போட்டு அப்படியே அரைச்சு எடுத்துருவேன். இஞ்சி பூண்டு போட்டு அரைப்பேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுனால போட்டு அரைக்கல. நானே இங்க மிக்ஸி போட இடம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கேன். இவன் வந்து நின்னுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். எனக்கு பசிக்குது பசிக்குதுன்னு. நான் என்ன பண்ண முடியும்? என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் செய்ய ஆரம்பிச்சது 12:45 தான் ஆரம்பிச்சேன். என்னால பண்ண முடியாதுப்பா நீ கிளம்புப்பான்னா, டான்ஸ் ஆடிக்கிட்டே பசிக்குதுன்னாரு. பிஸ்கெட் இருக்கு சாப்பிட்டுக்கோ அப்படின்னோனே பிஸ்கெட் சாப்பிட்டாங்க. ஏதாவது ஒண்ணு குடுத்துட்டு அமைதியாயிடுவாங்க. குடுக்கலன்னா தான் நம்மள தொல்ல குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு பக்கம் ஒலை கொதிச்சிட்டு இருக்கும்போது, ஒரு பக்கம் முட்டையும் வேக வச்சுட்டேன். ஆல்ரெடி நான் அலசி கரெக்ட்டா வச்சுட்டேன். மீனையும், கடமாவையும் அப்பதான் இன்னைக்கு ஈஸியா இருக்கும் சட்டு சட்டுன்னு. மிக்ஸி ஜார்ல வந்து வெங்காயம், தக்காளி போட்டு அரைச்சுட்டேன். இஞ்சி பூண்டு போட்டு அரைப்பேன். அப்படி இல்லன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் வதக்கும்போது போட்டுப்பேன். ஏன்னா எப்பயுமே இந்த ஸ்டைல் தான் வைப்பேன். இத மாத்தவே மாட்டேன் இந்த மீன் குழம்பு. இது எங்க அம்மா கிட்டேருந்து நான் கத்துக்கிட்டது. இப்படி தான் வைப்பேன். இத வதக்குறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. எண்ணெய் விட்டுட்டு எண்ணெயில வந்து கடுகு போட்டு பொரிஞ்சதோனே வெந்தயம் இதையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகணும். தீயக்கூடாது. ஆனால் நல்லா ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆகிட்டோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுப்பேன். இது சப்போஸ் நான் அதில் போட்டு அரைச்சிட்டேன்னா அதில் போட மாட்டேன். அதில் அரைக்கலனா அதை போடுவேன். போட்டு அரைச்சிட்டு இது நல்லா சொன்னோனே ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் தூக்கி ஊற்றிட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். இது என்ன பண்ணுவேன்னா, இது ஊற்றும்போதே நான் ஸ்லோ பண்ணிவிடுவேன் எப்பவுமே ஸ்டவ்வை. ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம வீட்டு மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு, என்னதான் வீட்டு மிளகாத்தூள் போட்டாலும் எனக்கு கடை மிளகாத்தூளும் போட்டால் கொஞ்சம் காரம் நல்லா உரைக்கும், கலரும் கொடுக்கும் நல்லாவே. என்னென்னா தக்காளி பழம் பொறுத்து தான் நம்ம மீன் குழம்பு கலர் வரும். நல்லா தக்காளி நல்லா கலராக பழமாக இருந்துச்சுன்னா நம்ம மீன் குழம்பு பார்க்க அப்படியே சும்மா தக்க 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 மின்னும் அப்படியே. தக்காளி பழம் கொஞ்சம் காயா இருந்துச்சுன்னா மீன் குழம்புல என்ன டேஸ்ட் இருந்தாலும் கலர் கொடுக்காது. நான் எடுத்தது அன்றைக்கி காயா எடுத்ததுனால கலர் வரல எனக்கு. அப்படியே இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா கலரி கொடுத்துட்டு, கொஞ்சம் ஸ்லோவில் ஃபஸ்ட்டு வச்சு மூடி போட்டு விட்டுருவேன். அதிலேயே நல்லா பச்சை வாசனை போயிடும். அந்த தக்காளி, வெங்காயம் பச்சை வாசனை, இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை எல்லாமே போயிடும். போயிட்டு நம்ம பார்க்கும்போதே தெரியும். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். நமக்கு பார்க்கும்போதே தெரியும். அந்த டைமில் வந்து நமக்கு தேவையான புளி தண்ணி ஊற்றிட்டு, எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிடுவேன். சில பேர் வந்து புளி தண்ணியோட தண்ணி கரைச்சி ஊற்றுவாங்க. நான் அப்படி ஊற்ற மாட்டேன். ஃபஸ்ட்டு புளி தண்ணி ஊற்றிட்டு, அதுக்கப்புறமா வெறும் தண்ணி ஊற்றிட்டு, மறுபடியும் மூடியை போட்டு விட்டு நல்லா கொதிப்பா சாமி இந்த பக்கம்னு சொல்லிட்டு அடுத்த கட்டைக்கு வேலையை போயிடுவேன். இந்த முட்டை பார்த்துருக்கீங்களா? நான் எப்பயும் முட்டை வாங்கி வேக வச்சா ஏதாவது ஒரு முட்டை இந்த மாதிரி வந்துடுது. இது என்ன பண்ணுறதுன்னே எனக்கு புரியாது. ஐயோ என்னடா ஒரு முட்டை வேஸ்ட்டாக போச்சுன்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை என் பசங்களுக்கு கொடுத்தா என் பசங்க எடுத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நான் சாப்பிட மாட்டேன். இதை கேட்பேன் யாராவது சாப்பிட்றான். அப்படி சாப்பிட்லன்னா அப்படியே எங்கன்னா காக்காக்கு எங்கன்னா ஓரமாக வச்சிட வேண்டியது தான். இதுதான் சரி அதனால் தனியாக எடுத்து அந்த முட்டையை மட்டும் வச்சுட்டேன் நானுங்க. இங்கே வந்து மீன் குழம்பு நல்லாவே கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொதிக்கும் போதே அந்த பாறை மீனும் தெரியும். அது என்ன பாறைன்னு தெரியல. தேங்காய் பாறையான்னு கூட தெரியல. மீன் பேர்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. அந்த மீன் குழம்பு மட்டும் வைக்க தெரியும் எனக்கு. மீன் குழம்ப போட்டுட்டு அப்படியே விட்டுடுவேன். இந்தமாரி மீன்லாம் போட்டேன்னா ஸ்லோவில் வச்சு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணோன்னா, அப்படியே எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கும் பார்த்தீங்களா? அப்படி இருக்கும் பார்க்க. ஆப்ட்டா இருக்கும். ஆஹா! என்னடா இது நம்பளாடான்ற மாரி இருக்கும் அது. அதுக்கு மேலே அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கொத்தமல்லி தூவிட்டு அப்படியே இன்னும் ஒரு கலர் கருவோம். வேணா பச்சை கருவேப்பிலை கூட போடலாம். இன்னமும் டேஸ்ட்டு கொடுக்கும். ஆல்ரெடி கருவேப்பிலை போட்டாலும் நம்ம இறக்கும்போது கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டால் இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே பண்ணிவிட்டு திரும்பி பார்க்கும்போது என் பையன் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கான். என் கூட என் பொண்ணு வரா. அடே நான் என்னடா அனல்ல கஷ்டப்படுறேன்டா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி மீன் குழம்பு ஒரு ரெடி ஆகிடுச்சு நமக்கு. அப்புறம் இந்த கடமை வந்து எனக்கு தெரிஞ்சது 2 வகை தான். ஒன்று ஃப்ரை, இன்னொன்று தொக்கு. இதை தவிர்த்து எனக்கு வேறு எதுவும்லாம் எனக்கு செய்ய தெரியாது. அன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரை பண்ணி கேட்டார். என் பையன் தொக்கு கேட்டான். நான் எப்போவுமே பசங்க சாய்ஸ் தானே போவேன். அதனால் இல்லை இன்றைக்கி ஒரு நாள் அவரோட சாய்ஸுக்கு விடலாமே, அவருக்கும் நம்ம தானே பார்க்கணுன்றதுனால என் பையன்கிட்ட இல்லை நான் இன்றைக்கி ஃப்ரை தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம வெறும் வாணலிலேயே
இந்த கடமாவை போட்டாலே தண்ணி அதுலேருந்தே சுரந்து வரும். அதில் சுரந்து வரும்போதே இதுவும் நல்லா வெந்துடும், வெந்து சுருண்டுரும். அதை நமக்கு எப்போ தேவை அதை எடுத்துகிட்டு மீதி தண்ணியை கீழே ஊற்றிடலாம். நம்ம இது அப்படியே போட்டோம்னா சும்மா சவ்வு சவ்வுன்னு இருக்கும், சாப்பிடவே முடியாது. இது எப்படி சாப்பிட்டாலும் கொஞ்சம் லைட்டாக சவ்வு சவ்வுன்னு தான் இருக்கும். ஆனால் உள்ளே இருக்க தண்ணி எடுத்துட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் இது ஃப்ரை பண்ணும்போது மேலே சும்மா பட்டு பட்டு பட்டுன்னு பாப்கார்ன் மாரி வெடியும். அதனால் பண்ணோம் கரெக்டான தட்டை போட்டு மூடணும். மூடலைன்னா நம்ம கதி அதோ கதி ஆகிடும். கடாயில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த கடமாவை கொட்டிட்டு கூட நமக்கு என்னென்ன மசாலா வேணுமோ எல்லா மசாலாவும் போட்டுக்கலாம். நான் இருக்கிற மசாலா எல்லாத்தையும் தான் போட்டேன். அதில் வீட்டு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு, சீரகத்தூள், கரம் மசாலா தூள், சிக்கன் 65 மசாலா எல்லாத்தையுமே தூவிட்டேன். போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுட்டு நல்லா கலரி கொடுத்துட்டேன். இது கலரும் போதே எனக்கு டப்பு டப்புன்னுச்சு. அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மூடியை போட்டு மூடிட்டு மறுபடியும் ஸ்டவ்வை பற்ற வச்சு விட்டேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு வாட்டி திருப்பும் போது ஃபஸ்ட்டு ஸ்லோ பண்ணிடணும். ஸ்லோ பண்ணிவிட்டு அந்த டப்பு டிப்புன்னு அடங்கின உடனே தான் ஓப்பன் பண்ணணும். அது டப்பு டிப்புன்னு திறந்தோன்னு வச்சுக்கோ அவ்வளோதான், ஃபுல்லாக செதறிட்டுரும். இது வறுக்கும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல். பாப்கார்னும் இதுவும் ஒன்று எனக்கு தெரிஞ்சு மேலே சும்மா டம்மு டம்முன்னு வெடிக்கும். அதனால் ரொம்ப ஸ்லோ பண்ணிவிட்டு தான் பண்ணணும். அந்த சவுண்டு அடங்கினோன்னா தான் அந்த தட்டை எடுத்துகிட்டு கலரி கொடுக்கணும். உங்களுக்கு இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இன்னும் 2 வதக்கிட்டு இறங்கினா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதோட டேஸ்ட்டு கிட்டத்தட்ட ப்ரான் 65 மாதிரி இருக்கும். ஆனால் என்னென்னா கொஞ்சம் லைட்டாக சவுச்சவுன்னு இருக்கும். ஆனால் செம்மையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டிங்கன்னா நல்லா மொரன்னு வறுக்கலாம். நான் ரொம்ப மொரன்னு வறுக்கல, ஓரளவுக்கு ஆவரேஜாக வறுத்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மீன் நான் இந்த மீன் 2 வகையாக பண்ணுவேன். ஒன்று நம்ம நார்மலாக பண்ணுவோம் இல்லையா, மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டது. இன்னொன்று அரிசி மாவு, சிக்கன் 65 மசாலா, இருக்கிற மசாலாலாம் போட்டு பண்ணணும். அந்த வகையில் பண்ணது தான் இது. செம்மையாக இருந்துச்சு. மீன் நல்லா ஸ்லோவில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் 2 பக்கமும். என் பொண்ணெல்லாம் மீன் வறுக்கும்போதே தட்டு தூக்கிட்டு வந்துடுவா. என் பையன் அந்த மாரி கிடையாது. எனக்கும் அந்த பழக்கம் கிடையாது. என் பொண்ணு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக அந்த மீன் ஃப்ரை பண்ணால், எறா ஃப்ரை பண்ணால், நண்டு ஃப்ரை பண்ணால் எங்கேருந்து தான் வருவா தெரியாது, தட்டு தூக்கிட்டு ஓடி வந்துடுவா. சாப்பிட்றதுனா 1 பீஸ் 2 பீஸ் தான் வாங்கிட்டு ஓடி வந்துடுவா. குடுகுடுன்னு எங்கே இருந்தாலும் அந்த ஸ்மெல் மூக்கில் வாங்கிட்டானா ஓடி வந்துடுவா. இதுக்கு நடுவில் என் பொண்ணு கட் பண்ணி வச்சுருந்தா சாத்துக்குடி. சரி அவள் ஜூஸ் போட வச்சுருந்தா நம்ம எடுத்து 2 சாப்பிடுவோமேன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டேன். எனக்கு இது கூட இந்த லைட்டாக அந்த உப்பு லைட்டாக மிளகாத்தூள் போட்டு சாப்பிட சொன்னால் சூப்பராக நான் சாப்பிட்ருவேன் உட்காந்து. அப்படியே கடைன்னு இந்த பக்கம் எல்லாமே முடிச்சிட்டேன். சாதம் வச்சுட்டு மீன் குழம்பு, மீன் வறுவல், கடமா ஃப்ரை, ரசம், முட்டை எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு டைம் பார்த்தா மணி 2:15 போல் ஆச்சு. சரி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லிட்டு பசியில் ஒன்றும் கண்ணு மண்ணு தெரியல, கட்டன்னு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எல்லோரும். எங்களோட சண்டே ரொட்டீன் இப்படி தான் போச்சு. உங்களோட சண்டே ரொட்டீனும் சூப்பராக போயிருக்கும், என்னை விடவே செம்மையாக போயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன வழக்கம் போல் ஈவினிங் புக் எடுத்து படிக்கிறது, ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டு இப்படியே தான் போச்சு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.